நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் என் அன்பு உறவே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறோம். நம்மளுடைய அன்பு உறவுகள் எல்லாமே நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பா. இப்போ ஒரு அழகான கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான அழகான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான தம்பதி ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதை பக்கத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஸோ அவங்க திருமணமாகி இத்தனை 50-60 வருஷம் ஆயிருக்கும், இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி என்பது இருக்குது. அவருக்கு பொறுக்கல, அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு, உங்களுடைய மகிழ்ச்சியான அந்த திருமண வாழ்க்கைக்கான ரகசியம் என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளோ ஆண்டுகள் கழித்தும் ஒற்றுமையாக இணை பிரியாமல் அதுவும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அப்போ அதற்கான காரணம் ரகசியம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வயதான தம்பதி கிட்ட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு புன்னகிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவர் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அவர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஆமாம், அப்படி இருக்க போய் தானே உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குது அப்படின்னு இவர் கேட்குறவர் நம்ம பதில் சொல்கிறாரு. இந்த ஐயா சொல்கிறாரு, அவள் பயங்கர பொறுமைசாலி, எல்லாத்தையும் தன்மையாக கேட்டு அறிவாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அப்படி இருக்க போய் தான் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்லை, அவர்கிட்ட நான் சொன்னதுக்கெல்லாம் நேர்மாறாக தான் இருக்குது, அந்த அம்மா கிட்டேயும் சொன்னதுக்கெல்லாம் நேர்மாறாக தான் இருக்குது. குறைகள் என்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. நாங்கள் குறைகளை பொருட்படுத்துவதில்லை, எங்கள் குறைகளை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஒரு திருமண உறவு எதை எடுத்துக்கிட்டாலுமே நிச்சயமாக கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகளுக்கு இடையில குறைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த குறைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி என்பது என்ன ஆகும்னா பிறப்பெடுக்கும். அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளாத போது எல்லாருமே என்ன சொல்ல, திருமண வாழ்க்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாராவது கல்யாணமே பண்ணிக்காதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் காலகாலத்துக்கு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அங்கே ஒரு கணவன் மனைவி என்ற அந்த உறவு வந்து அழகாக நிலைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு இனிமையாக தான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம்.
வீழ்கின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய், மன்னிக்கும் மனம் தருவாய். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இனிய காலை வேளையில் இன்றைய நாள் என்ன நாள் அது நீங்கள் தொடங்கும் போதே சொல்லிட்டீங்க இல்லையா, எனக்கு இதை குறித்து தான் பேச இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் ஒரு காணொளி பார்க்க வாய்ப்பு கிடைச்சிமா. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 சேர் வரிசையாக ஒரு நீளமாக வாக்கில் போட்டுட்டு அதில் ஒரு கணவன் மனைவி சென்டரில் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. அப்போ சில கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதே இடத்துல உட்காந்துருக்கலாம். பதில் நெகட்டிவாக இருக்குதுன்னா ஒரு சேர் என்ன பண்ணணும், 2 பேரும் தள்ளி போய் உட்காரணும். அப்போது முதல்ல நீங்கள் சந்தித்த நாள் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ். அப்போ இருந்தால் அவங்க அங்கேயே உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 சேர் தள்ளி போய் என்ன பண்ணலாம், உட்காரலாம். அப்போ இது போல நிறையா தம்பதியினர் அங்கே வர வைக்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் அதே கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ அந்த கேள்விகளோட முடிவில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அருகாமையில் இருந்தாலும் டெய்லி காலையில் பார்த்து குட் மார்னிங் சொன்னாலும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கினாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் இவ்வளோ பெரிய இடைவெளி என்பது இருக்கிறது அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியப்படுத்துச்சு. அப்போ அந்த கேள்வி எல்லா தம்பதியினருமே என்ன பண்ணலாம், கேட்டு பார்த்து கொள்ளலாம். அப்போ அதோடைய ஒரு நீட்சியாக இன்னைக்கு நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில் அருகில் இருந்தாலும் சரி, தொலைவாக இருந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் எங்களுடைய அன்பு அலையில் நாங்கள் ரொம்ப ஒரு தொலைவான ஒரு தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா அதற்கான காரணங்கள் என்ன? அப்போ அந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மேபி அதை நம்ம சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அன்ஸ்போக்கன் எமோஷனல் பில்டப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேசப்படாத உணர்வு பரிமாற்றம் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா நிறைய நேரங்கள் கணவனும் சரி மனைவியும் சரி இதை போய் எப்படி சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ தெரியல, சரி இது எனக்குள்ளே இருந்துட்டு போகட்டும். அப்போ பிடிச்ச விஷயமாக இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் சரி, அதை எளிதில் கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளவில்லை, இல்லை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு இருந்தாலே அப்போ அந்த உறவுகளில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய அன்பின் நிமித்தம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ இங்கே நாம் சரி செய்ய வேண்டிய காரணி என்ன அப்படின்னா, அப்படி ஒருத்தர் அவங்களுடைய பேசப்படாத உணர்வு பரிமாற்றம் இது வரைக்கும் அந்த நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்றேன் சில விஷயங்கள் அவங்களுக்கு காஃபி அப்படிங்கிறது பிடிக்காமலே இருக்கலாம். அப்போ அந்த கணவருக்கு காஃபி குடிக்கிறதா பிடிக்குங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வழக்கப்படுத்தி இருப்பாங்க. சரி, என் கணவருக்காக நான் மாற்றிக்கிட்டேன், இத்தனை ஆண்டுகள், அது 25 ஆண்டுகளாக இருக்கலாம், 50 ஆண்டுகளாக இருக்கலாம், அவங்க பழக்கமாக வச்சிருக்கலாம். அப்போ இது பேசப்படாத ஒரு உணர்வு பரிமாற்றம். அப்போ எனக்கு காஃபி தொடக்கத்துலேருந்தே பிடிக்காது, உங்களுக்காக தான் நான் அதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. சோ அப்போ இதை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதை கேட்கக்கூடிய நபரும் ஓகே இது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், எனக்காக நீ திரும்ப இதை மாறணும், அதை மாறணும், எனக்காக நீ மாறது, உனக்காக நான் மாறலாம் கதையே கிடையாது. ஸோ அப்போ இந்த பேசப்படாத உணர்வு பரிமாற்றம் என்ன இருக்குது இன்றைய நாள் என்ன பண்ணுவோம் சிந்தித்து பார்ப்போம். அதை கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடமும் அதை பகிர்ந்து கொள்வோம். அற்புதம். உண்மையாவே பேசப்படாத உணர்வு மாற்றம் பேசினால் மாறக்கூடியது நிறையவே பார்த்துட்டே இருப்பாங்க நினைக்கிற இறைமக்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கூட ரொம்ப நாளாக காஃபி டீ பிடிக்காதுங்க, உங்களுக்காக தான் குடிக்கிறேன்னு. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். காற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின்
நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைக்கு திருப்பாடல் 46 நமக்கு சொல்லக்கூடிய அந்த இறை கருத்துக்கள், அந்த பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லவிருக்கின்ற செய்தியை நாம் சற்று உணர்ந்து பார்த்தோம் என்றால், இறைவன் எப்பொழுதுமே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இதை உணராமல் இருக்கின்றோம். இறை நம்பிக்கை அற்றவர்களாக பல நேரங்களிலே இருக்கிறோம். அதே போல அந்த இறை உணர்வும் கூட நம்மிடத்திலே தொடர்ந்து செயல்படுகின்றதா என்றால் அது நமக்கு சற்று ஒரு தெளிவு தராத ஒரு மனநிலை தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது இந்த திருப்பாடலை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக, நம்பிக்கையின் வடிவிலே
கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நிறைவாக இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய கால சூழ்நிலையிலே, உலக அளவிலே, சமுதாய அளவிலே, அல்லது நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற பல்வேறு வித ஆற்றல்களுக்கு மத்தியிலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது. பல சூழ்நிலைகள், அது நன்மையாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு தேவையில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கலாம், தீமைகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். இப்படி பல நிலைகளில் நாம் காணப்பட்டாலும் இறை அனுபவம் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மை வழி நடத்துகிறார். ஒரு நல்ல காரியம் வருகின்றது என்றாலும் அதை இறைவன் நம் வழி நடத்துகின்றார். அதே போல ஒரு சில விதமான முரண்பாடுகளை நாம் சந்திக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த பாடல் என்று பார்க்கின்ற பொழுது இது யூதர்கள், அதாவது சியோன் நகரிலே இந்த எருசலேம் வாழ் மக்கள் அந்த இறைவனது இருப்பை, அந்த இறைவனது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் காட்டுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் அந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் இதோ நமக்கும் கூட ஒரு பாதுகாப்பும் அரணுமாக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இறைவன் நமக்கு அடைக்கலமும் பலமாக இருக்கிறார் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனது அந்த உடனிருப்பு நம் ஒவ்வொருவருக்கும் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் திருச்சபை நமக்கு ஒவ்வொரு தருணத்திலும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், இறைவனிலே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களிலே இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளும் அமைந்த வண்ணமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது துன்ப நேரங்களில் நாம் இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இறைவனது அந்த உடனிருப்பை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அது ஒருவேளை வானளவில் இருந்தாலும் சரி, அல்லது கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கி எழுகின்ற ஒரு தருணமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரும் காற்று வீசினாலும் சரி, அல்லது பல்வேறு நிலைகளிலும் கூட இதோ எனக்கு அச்சம் என்பது இல்லை என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் பதிக்கின்றார். அப்படி என்றால் அச்சம் இல்லை என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது பல்வேறு சூழ்நிலைகளிலே நான் தள்ளப்பட்டாலும் கூட கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு என்னிடத்திலே இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன், இறை திட்டத்திற்கு ஏற்றபடி நான் வாழக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை சுட்டி காட்டுகின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு கால சூழ்நிலைகள், அல்லது பருவ மாற்றங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள், இவை அனைத்தையும் நாம் சற்று சோதித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கடவுளது வழி நடத்துதல் நமக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த 2-3 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது பூமி அதிர்ந்தாலும் மலைகள் கடலுக்குள் விழுந்தாலும் அந்த கடவுளது உடனிருப்பு இருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் இங்கு பதித்து காட்டுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி இருக்கின்ற நேரத்திலே இறைவன் இதோ அந்த மக்களோடு இருந்தால், இஸ்ராயல் மக்களை வழி நடத்தினார், அந்த இறைவன் இன்றைக்கு என்னோடும் இருக்கின்றாரா? அவரது அந்த அருள் என்னை வழி நடத்துகின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் வந்தாலும் கூட இதோ நமது வாழ்க்கையில் அந்த இறை உணர்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? அந்த இறைவனுடைய பற்றுறுதி நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த நாளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம், இறைவனிடத்தில் நம்பிக்கையை பதிப்போம். இந்த பாடல் ஆசிரியர் சொல்வது போல இறைவனதில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக, இறை நம்பிக்கையில் ஆழ்ந்தவர்களாக, இறை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறை நம்பிக்கையிலே வளரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் 46வது திருப்பாடல் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரது இரக்கத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த அர்ப்பணிப்பின் வடிவாக அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்காக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இயேசுவே, இந்த கால சூழ்நிலையில் பல்வேறு விதத்திலே நாங்கள் குழப்பத்தில் காணப்பட்டாலும் கூட இதோ நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தர வல்லவராக இருக்கின்றீர். இதோ எங்களது துன்ப நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு செல்ல வேண்டிய பாதையை நீர் கற்பிக்கக்கூடியவராக இருக்கின்றீர். உம்மை நாங்கள் நாடுகின்ற பொழுது எங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கின்றீர். எனவே நாங்கள் நம்பிக்கை தளராது என்றும் உம்மிலே பற்றுறுதி கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் அவர்கள் அருகாமையில் இருந்தாலும் கூட ஒரு தொலைவில் உள்ளது போன்ற ஒரு உணர்வு இருந்தால் அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த காரணம் என்ன சொல்லுங்க? அடுத்த காரணம் சொல்றாங்க லேக் ஆஃப் ரியல் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. இது அதிகபட்சமான கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கணவருக்கு வந்து ஏதோ அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும், அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அதை ஹைட் பண்ணியிருப்பாரு. எதனால அப்படின்னா அது அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் இல்லையா? சோ அதனால அது அப்படியே மறைச்சு அது கடைசி வரைக்கும் சொல்லாம கூட இருந்திருப்பாங்க. ஆனா அது நாளைக்கு தெரிய வரும்போது நம்ம அதை ஏன்டா இது வந்து கம்யூனிகேட் பண்ணாம விட்டுட்டோம், பண்ணிருந்தோம்னா இப்படி ஒரு அழகான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குமே கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரியல் கம்யூனிகேஷன், அது உண்மையான என்ன நம்ம சொல்ல வேண்டியது இருக்கோ அதை சொல்லிடணும். நிச்சயம். நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், கணவன் மனைவிக்கு இடையில் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் தான், இதை நான் சொல்லுவதால் அவர்களுடைய மனம் வேதனை அடையும், அதனால் நான் அதை சொல்லாமல் எனக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், மூடி மறைத்துக் கொள்கிறேன். அப்போ அந்த வேதனை யார் வச்சுக்கிறோம் அப்படின்னா, யார் அதை மூடி மறைக்கிறார்களோ அது கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அப்போ அதுக்கு 2 பேரும் போகணும்னு கணவனோ இல்லை மனைவியோ விருப்பப்படுறாங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு வருவதற்கான மனநிலை இல்லை, அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி வரலன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நீ வரலன்னா பரவாயில்லமா, நீ உன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஓகே உங்களுக்கு இப்படி இருக்குதா தோணுதா சரி அப்படின்னு சொல்லி இந்த கணவரோ மனைவியோ ஒருத்தர் விட்டுட்டு இவங்க மட்டும் அந்த தனியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் வராங்க. அப்ப அது அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்கிறதுனா, அதை வந்து நீ இல்லாம நான் போன இந்த நிகழ்வு எனக்கு மனவேதனையை கொடுத்தது அப்படின்னு சொல்றதுதான் ரியல் கம்யூனிகேஷன். நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள் இல்லை இதை சொன்னா வருத்தப்படுவாங்க, இதை சொன்னா அவங்களுக்கு வேதனை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லி அதை மறைத்து விடுவதனால் நாம் அருகாமையில் இருந்தாலும் கூட உள்ள தொலைவில் இருக்கிறோம். தலைவர் 2 தட்டி சொல்லுவாங்க, பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 9 லாத்ரன் பேராலய அர்ப்பணிப்பு. இறைவனை வழிபடுவது இஸ்ரேல் மக்களின் இரத்தத்துடன் கலந்த ஒன்றாக திருவிவிலியம் சான்று பகர்கின்றது. தொடக்க நூலில் காயின் மற்றும் ஆபேல் இறைவனுக்கு தங்களது காணிக்கைகளை செலுத்தியதும் ஆண்டவருக்கு ஆபிரகாம் பலிபீடம் எழுப்பியதும் இதனை தெளிவுபடுத்துகின்றது. தொடக்க காலத்தில் வசதி படைத்தவர்களின் வீடுகளில் ஒன்று கூடி இறை வார்த்தையினை பகிர்ந்து ஜெபித்திருப்பதாக புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய கடிதத்தில் பதிவு செய்கிறார். பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் கிபி 313ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் கட்டி எழுப்பவும் கிறிஸ்தவ மறையினை பொது இடங்களில் போதிக்கவும் அனுமதி வழங்கினார். பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் என்னுமிடத்தில் இருந்த தன் அரண்மனையினை அன்றைய திருத்தந்தை மெல்கியாதீஸ் அவர்களுக்கு பரிசளிக்க அவ்வரண்மனையின் ஒரு பகுதி திருத்தந்தையின் இருப்பிடமாகவும் மற்றொரு பகுதி பேராலயமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. லாத்தரனில் இருந்த அரண்மனையின் ஒரு பகுதி பேராலயமாக மாற்றி அமைக்கப்பட அப்பேராலயம் கிபி 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் திருத்தந்தை முதலாம் சில்வெஸ்டரால் புனிதம் செய்யப்பட்டு மீட்பரின் பேராலயம் என பெயர் சூட்டப்பட்டது. ரோமையில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் மிக பழமையான முதல் ஆலயம் என்ற சிறப்பினை பெறுகின்ற இப்பேராலயம் உலகிலுள்ள கத்தோலிக்க ஆலயங்கள் அனைத்திற்கும் தாய் பேராலயம் என்ற பெருமை பெறுகின்றது.
இந்த புனிதமான பேராலயத்தினை திருத்தந்தை 3ஆம் செர்ஜியுஸ் திருமுழுக்கு யோவானிற்கும் திருத்தந்தை 2ஆம் லூசியுஸ் நற்செய்தியாளரான புனித யோவானிற்கும் அர்ப்பணித்தார்கள். கிபி 1307ஆம் ஆண்டு மற்றும் 1361ஆம் ஆண்டுகளில் 2 முறை இப்பேராலயம் தீக்கிரையாக இப்பேராலயம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு இன்று புது பொலிவுடன் விளங்குகின்றது. இன்று லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவனின் ஆலயமாக வாழ வரம் கேட்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விரிசல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ். எதனால அந்த ஸ்பேஸ் வருது? அந்த ஸ்பேஸ் வராமல் இருக்கணும்னா சில காரியங்களை நம்ம செஞ்சு ஆகணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது என்னது? ஸோ அடுத்ததா இந்த தொலைவு டிஸ்டன்ஸ் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற எனக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், வேலைப்பளுவாக இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நிறைய காரணிகள். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட மனது விட்டு பேசுவதற்கும் நேரத்தை செலவிடுவதற்கும் என்ன பண்றதுல கொடுக்கறது. சில நேரம் வீட்டுல கணவன் மீது மனைவியோ இல்ல மனைவி மீது கணவன் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, எப்ப பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் இருக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போனா கூட என்ன பண்றாங்க, பிடிச்ச கை அதோட அவ்வளவுதான் விட்டுட்டாரு, ஃபுல்லா கைக்குள்ள மொபைல் போன் தான் இருக்குது. அப்போ அந்த மொபைல் போன் நிறைய வீடுகள்ல இன்கேஸ் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்காங்க, எவ்வளவு நேரம் உள்ளே உட்காந்துருப்பீங்க, வெளியே வாங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்க, மெசேஜ் அனுப்பக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே அவர்கள் அருகாமையில் இருந்தாலும் கூட உள்ளத்தளவில் ஒரு தொலைவில் தூரத்தில் அவர்கள் என்ன பண்ணுது, பிரித்து வைத்து விடுகிறது. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நாம் குறைத்துக் கொள்ள கண்டிப்பா. எதனால நம்ம கிட்டவே இருந்தாலும் பிரிஞ்சிருக்கு அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தோணி இருக்கும். இதுதான் இதுக்கான வழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சு போய் பார்த்த பகுதி பார்க்கலாம். அவன் 12 வயது சிறுவன்தான். போலியோ நோய் தாக்கிவிட்டது. நோய் வக்கர உச்சியை எட்டிவிட்ட போது பிஞ்சு உடம்புக்கு தாங்கும் சக்தி குறைவால் தீர்க்கமாய் சொல்லிவிட்டார் அந்த சிறப்பு மருத்துவர் பெற்றெடுத்த அம்மாவிடம், உங்கள் மகன் இந்த இரவை கூட தாண்டுவது கஷ்டம். அதிர்ந்து போனாள் அம்மா. அழுகையின் உச்சத்திற்கே போய்விட்டாள். அம்மாவின் அழுகையை கண்ட சிறுவனோ நினைத்தான், நம்பினான், என்ன நான் இந்த இரவை தாண்ட மாட்டேனா? இந்த இரவை தாண்டிவிட்டால் அழுகையை அம்மா நிறுத்தி விடுவாள் அல்லவா? முயற்சி செய்வோம். இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்தான். அழுது அழுது வீங்கிய கண்ணீர் விழிகளோடு தூங்கி போனாள் அம்மா. அதிகாலை நேரம் மருத்துவரின் சொல்லை பொய்யாக்கிவிட்டு அம்மாவை எழுப்பினான் சிறுவன். அம்மா அம்மா எழுந்திருங்கள், இதோ நான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன். மகிழ்ச்சி கண்ணீரில் மகனை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாள் அம்மா. முடிவு செய்தான் மகன் மும்முரமான வைராக்கியத்தோடு, ஒவ்வொரு இரவையும் இப்படியே நான் கழிக்க வேண்டும், விடிகாலை வரை உயிரோடு இருக்க வேண்டும், அம்மாவின் விழிகளில் கண்ணீர் வரவே கூடாது. இப்படியே ஒவ்வொரு இரவும் மரணத்தை வென்று வென்று வந்தான் அந்த சிறுவன். காலங்கள் கடந்தோடின, காலண்டர்கள் பல வந்தோடின, வருடங்கள் பல கடந்தோடின. கடைசியாக கட்டங்கடைசியாக மரணத்திடம் அவன் தோற்று நின்ற போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 75. அந்த சிறுவன் தான் மில்டன் எரிக்சன். அதற்குள் தன் வாழ்நாளில் மனிதனுக்கு மனிதனே தடை என்பது போன்ற பல உளவியல் புத்தகங்களை எழுதியிருந்தார். மனநல சிகிச்சையில் பல உத்திகளை அறிமுகம் செய்து உளவியல் உலகத்தையே உற்று பார்க்க வைத்திருந்தார் அந்த எரிக்சன். புரிந்து கொள்ளுங்கள் கதைகள் 1000 நட்பு வட்டாரங்களே. எந்த ஓர் உயிரும் அர்த்தமின்றி இந்த உலகத்திற்கு வருகிறதில்லை. வாழ வைத்தது, வளர வைத்தது, வாழ்த்த வைத்தது வலிமை, மன வலிமை. மரணத்தையும் மடியில் வைத்து தாலாட்டும் மன வலிமை. வாழ்வும் சாவும் உனக்கு அடிமைகளே, நீங்கள் அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது.
தோல்வியும் துன்பமும் தனியாளாக வருகிறதில்லை, கூடவே மன வலிமையையும் கூட்டிக் கொண்டுதான் வருகிறது. உள்ளே அழைத்து வளர்த்தெடுப்பது, வார்த்தெடுப்பது உன்னுடைய பொறுப்பு. சிக்கி முக்கி கற்களுக்கு உள்ளேயும் நெருப்பு மறைந்திருப்பது போல உனக்குள்ளும் மறைந்திருக்கிறது மன வலிமை நெருப்பு. வெளிக்கொணர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உங்கள் வாழ்வில் சிலர் மன வலிமை தரலாம், சிலர் மன வலியை தரலாம். மன வலிமையோடு மன வலியை கடந்து செல்ல மனசார கற்றுக்கொள்ளுங்கள். மாதா டிவியின் சொந்தங்களே, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா என்பதல்ல கேள்வி, மரணத்திற்கு முன் உயிர்ப்புடன் இருக்கிறாயா என்பதே கேள்வி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுக்கு இடையில் இருக்கக்கூடிய விரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அருகாமையில் இருந்தாலும் கூட ஒரு தொலைவில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்க? எஸ், கணவன் மனைவி அப்படின்னாலே அது ஒரு அழகான பந்தம் தான் இல்லையா? அதுக்குள்ள நிறைய உணர்வுகள் அடங்கி இருக்கும். அழகான சில நிறைய காரியங்களும் உள்ள அடங்கி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம வெளியே, அதாவது நம்மளுடைய எமோஷனல்ல நம்ம வெளிப்படுத்துறதுக்காக ஃபுல்ஃபில்லா அங்க ஒரு துணையா இருந்திருக்க மாட்டோம். ஒரு கணவனா இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுடைய அழுகை ஆகட்டும், இல்ல அவங்களுடைய கோபங்கள் ஆகட்டும், அது அந்த இடத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு கணவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அப்போ அவர் அந்த கோபத்தை எங்க போய் எடுத்து காட்ட முடியும்? எங்கேயும் காட்ட முடியாது. அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்றதே. ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு பெரிய பிரிவையும் ஒரு தொலை தூரத்தையும் அங்க ஏற்படுத்தும். உணர்வு பரிமாற்றம், அது கோபம், அழுகை, சிரிப்பு என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம பல நேரங்களில் நடிக்க கூட என்ன பண்ணுவோம், செய்வோம். என்ன செய்வோம் அப்படின்னா, அது கணவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம், மனைவிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இவங்க சொல்றாங்களேங்கிறக்காண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து அதை சிரிப்பாங்க. அப்போ இவங்க சொல்றாங்களே அப்படிங்கிறக்காங்க சேர்ந்து ஏதோ ஒரு சொல்லுங்க போலியாக நடிக்கிறது. அப்போ இது தப்பு கிடையாது. எப்போ அப்படின்னா, இது நல் விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நேரம் அந்த உணர்வுகளை எனக்கு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை, இல்லை கேட்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போலியாக அவர்கள் சொல்வதை நான் காது கொடுத்து கேட்பது போல அந்த இடத்துல போலியா நடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ அந்த உணர்வு பரிமாற்றம் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். ஒரு கட்டத்தில் மனசே இல்லாமல் உட்காந்து கேட்க தொடங்கினாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்களை நம்ம கேட்க கேட்க ஓகே, ஐயோ இப்படியெல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் அதுக்குள்ள என்ன ஆயிரும், போக ஆரம்பிச்சு. ஆனால் நாம் எல்லாத்துலையும் என்ன பண்றோம்னா, சரியாக கற்றுக்கொண்டு எப்போதும் போல அதை நேர் எதிராகத்தான் என்ன பண்றோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க நடிக்க தேவையில்லையோ அங்கே நடித்து கொண்டிருக்கணும். அப்போ அப்படி போல எனக்கு அழுக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ அவங்க வாயை திறந்து மனைவி கணவனிடமோ, கணவன் மனைவியிடமோ, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இது அழுதாதான் சரியாகும், நான் உங்ககிட்ட அழுதுதை தீர்த்துருவேன், எனக்கு இப்படி ஒரு கோபம் இருக்குது, என்னை வெளியே காட்ட முடியல, இந்த கோபத்தை எனக்கு வெளியேற்றுவதற்கான ஒரு வழி என்ன பண்ணாத, நான் உங்ககிட்ட பேசுறேன், இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள். இதுதான் அந்த உணர்வுகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது. இது குறைவுபட்டுச்சுன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்த தூரம்ன்றது இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் மதிப்பீடுகளின் படிநிலை என்பதை பற்றி உங்களோடு நான் 4 நாட்கள் பகிரவிருக்கிறேன். ஹையரார்கி ஆஃப் வேல்யூஸ், மதிப்பீடுகளில் ஒரு படிநிலை இருக்கிறது. இது இயேசுவுடைய வாழ்வில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பண்பு. மதிப்பீடுகளிலும் ஒன்று இன்னொன்றை விட மேலானது என்பதை இயேசு எப்பொழுதும் வலியுறுத்தி வந்தார். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உணவு பற்றிய இயேசுவின் பார்வை. இயேசு நமக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுத்த போது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று மன்றாட கற்றுக் கொடுத்தார். உணவு என்பது ஒரு முக்கியமான மதிப்பீடு. ஆனால் அந்த உணவையும் இயேசு 4 விதங்களில் பார்த்தார், 4 வகைகளில் பார்த்தார். இன்று உடலுக்கு தேவையான உணவு என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் பார்வையில் உணவு என்பது முதலில் நம்முடைய உடல் வாழ்வுக்கு தேவையான ஒன்று. அந்த உணவை நாம் நாள்தோறும் பெற வேண்டும் என்று இயேசு மன்றாட கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்வில் உணவுக்கு அவர் அழுத்தம் கொடுத்த பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக மார்க் நற்செய்தி 5:43 ஒரு நுட்பமான ஒரு சிறிய தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை கூட தலைவருடைய மகளை, சிறுமியை இயேசு உயிர்த்தெழச் செய்கிறார். மார்க் 5:43 கடைசியாக நாம் வாசிக்கிறோம், இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார்.
ஆகவே உயிர் பெற்று எழுந்த சிறுமிக்கு உணவு கொடுங்க என்று இயேசு சொல்கிற ஒரு சிறிய தகவல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவினுடைய முக்கியத்துவத்தை இயேசு உணர்ந்திருந்தார். இன்னொரு நன்கு அறிந்த ஒரு எடுத்துக்காட்டு மார்க் 6:37. பாலினத்தில் இயேசுவோடு அவரது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்பினார். மார்க் 6:37 நாம் வாசிக்கின்றோம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு அப்பங்களை பலுக்கி அனைவருக்கும் வயிறார உணவு கொடுத்தார். ஆகவே உடல் வாழ்வுக்கு தேவையான உணவு அனைவருக்கும் அவசியமானது என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்தபோது அவளை உயிர்த்தெழச் செய்து அவளுக்கு உணவு கொடுங்க என்று சொல்கிறார் பாருங்க. ஆகவே நீங்களே உணவு கொடுங்க, யாரும் பசியோடு போய்விடக்கூடாது. எனவே வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிற ஒரு மதிப்பீட்டை இயேசு கொண்டிருந்தார். அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வயிறார உணவு என்பது இயேசுடைய மதிப்பீடாக இருந்தது. இன்றும் உலகில் பசியோடு வாழ்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியை திரு அவை இயேசுவின் கட்டளையால் செய்து வருகிறது. நான் பசியாயிருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் என்ற இயேசுவின் வாக்கை மனதில் நிறுத்தி நாமும் பிறருக்கு உணவு வழங்குவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் அந்த விரிசல், அந்த ஒரு தொலைதூரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது ஸோ அடுத்ததான் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவி கப்புள்ஸ் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த சிந்தனை ஒத்த கருத்து இருக்கக்கூடியவங்களை தான் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் மேட் ஃபார் ஈச் அதர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில அப்படி மேட் ஃபார் ஈச் அதர் கிடையவே கிடையாது. யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இருவருக்கும் இருவேறு விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த கதையில பார்த்த தாத்தா பாட்டி மாதிரி அந்த விருப்பு வெறுப்புகளை, அந்த குறைகள் நிறைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு லைஃப் லீட் பண்றாங்க பாத்தீங்களா, மகிழ்ச்சியாக. ஸோ அவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர். அப்போ எனக்கு பிடித்த நடிகர் தான் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், எனக்கு பிடித்த ஒரு உணவு தான் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு எங்கேயுமே பொருந்த வேண்டிய தேவை என்பது கிடையாது. நம்ம பல நேரங்களில் அந்த உணர்வுகளை என்ன பண்றோம்னா அடக்கி வைத்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே தொடக்கத்தில் ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி காஃபி பிடிக்காம இருக்கும். அந்த காஃபி கணவருக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் செஞ்சிருப்பாங்க. சில உணவு பழக்க வழக்கங்கள், உடை, அவங்களுடைய உடை பாவனைகள், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்றதான் ஒருத்தருக்கு பிடிக்குன்னு சொல்லி இன்னொருத்தவங்க அவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றியிருப்பாங்க. அப்போ நம்மளோட பல நேரங்களில் இத்தகைய முரண்களை என்ன பண்றோம் அப்படின்னா அதை வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்து கொள்கிறோம். என்கிட்ட ஒரு அம்மா ஷேர் பண்ணாங்க இதை குறித்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டருடைய படம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவருக்கு அந்த ஆக்டரை பிடிக்காது. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஆக்டர் பிடிக்காதுன்றதுக்காக அவங்கள அந்த ஆக்டர் படம் வந்தால் கூட இவங்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டாங்களா. ரீசன் என்னன்னா அவருக்கு அது பிடிக்காது இல்லம்மா, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் அடக்கி வைக்கப்படக்கூடிய முரண்கள். அப்போ இந்த முரண்களை நாம என்ன பண்ணணும், உடைத்து தள்ள வேண்டும். அப்போ இது என்னன்னா, அந்த நம்ம வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம், டெய்லி காலைல பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் சிரிப்போம் வைப்போம். இருந்தாலும் நான் உள்ள தொலைவில் தான் இருக்கிறேன். அப்போ அதை உடைப்பதற்கு இந்த முரண்களை உடைக்க வேண்டும். கண்டிப்பா பாலம் கட்டிட்டே இருக்கும், இன்னும் கட்டுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ எனக்கு சிறப்பான தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உன்னதமான உறவுக்கு இடையில் அருகாமையில் இருந்தாலும் கூட உள்ள தொலைவில் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க, இது வந்து அதிகமாக வந்து பல பேர் வீட்டில் வந்து காணக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஒன்றிணைந்து வாழறாங்க, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய மதிப்பு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம அவங்க கடந்து வந்த அந்த சில பழக்க வழக்கங்கள்னு சொல்லிருக்கோம். அதாவது ஒரு வீட்டுல வந்து எழுந்த உடனே மாமியார் வீட்டுல இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் பள்ளி தைக்கணும், இதுக்கப்புறம் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்க முறைகள் இருக்கும். இதை நம்ம ரொட்டீனா செய்யறது கூட நம்மளுடைய அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைதூரத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சிம்பிளா நம்ம சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் கிடையாது. அப்போ அந்த உறவுகள் தான் முக்கியமே தவிர எங்க குடும்பத்துல நாங்க வாழையடி வாழை இதைத்தான் எங்களுடைய ஃபாலோவா நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம், இந்த சாப்பாடு வெள்ளிக்கிழமை இதைத்தான் நாங்க செய்வோம் அப்படின்னா, இல்ல எனக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிட எனக்கு மனசு
மனநிலை இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அப்ப அந்த உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர நாங்க பிறந்த நாள்ல இருந்து நாங்க இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம், இதுதான் எங்களுடைய பழக்கம், இதுதான் எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றதுல இன்னொருத்தருக்கு அதை திணிக்கிறதுல எந்த விதத்திலும் நியாயம் என்பது இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இன்னைக்கு திருமணம், அதுவும் குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போன பிறகு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆணினுடைய குடும்பத்தில் இதுதான் வழக்கமாக இருக்கும், அந்த வழக்கத்தை இவர்களும் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்போ அம்மா வீட்டுக்கு ஏன் அடிக்கடி பெண்கள் போறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் பிரச்சனை கிடையாது. அம்மா எல்லா வேலையும் என்ன பண்ணுவாங்க, இழுத்து போட்டு பார்ப்பாங்க பிள்ளை தூங்கட்டும்னு சொல்லி. அதே விஷயத்தை இன்னைக்கு கணவர் வீட்டில் அந்த மாமியார் வீட்டில் அவங்களால என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. அப்போ அதனால அவங்க போறதுக்கான விருப்பங்கள் இருக்குது. அப்போ தன்னுடைய அந்த மாமியார் வீட்டை கூட அவங்க அம்மா வீடு போல ஃபீல் பண்ற ஒரு மனநிலையை அந்த கணவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அதை என்ன பண்ணுவாங்க, அந்த விருப்பத்தை அதற்கு ஏற்றார் போல என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கொள்வார்கள். அப்போ இதுதான் எங்க வீட்டில் வழக்கமா நடக்குது அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அதை செய்வதற்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா, அப்போ அது ரெண்டு பக்கம் உட்காந்து பேசினாலே நிறைய பிரச்சனை என்ன ஆயிரும், சால்வ் ஆயிரும். பேசாததான் அதுக்கும் காரணம். அதுல இந்த ஒரு வழக்கமாக இதை தான் செய்யறோம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நம்ம சொல்றோமோ அங்க எங்கெல்லாம் நாம் உள்ள தொலைவில் இன்னும் தொலைவில் தான் இருக்கிறோம். ஒன்று சேருவதற்கு இன்னும் பல வார்த்தைகள் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடவுளுடைய படைப்பிலே ஒரு பொதுவான விதி வளர்ச்சி. அது மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எல்லாமே வளருகின்றன. அதே போல மனித வாழ்வுக்கும் மிக தேவையானது வளர்ச்சி. மனிதரை பொறுத்தவரைக்கும் இங்கே மனிதனுடைய உடல் அளவின் வளர்ச்சியை நான் குறிப்பிடவில்லை, அவரது எடை வளர்ச்சியை நான் குறிப்பிடவில்லை. மாறாக அவரது மனித தன்மையின் வளர்ச்சி, the growth of the personality, அவருடைய அந்த மனித வளர்ச்சி என்பது எதிலே அடங்கி இருக்கிறது என்று சிந்திக்கின்ற போது வில்லியம் பென் என்பவருடைய கூற்று நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. ஏதோ அவர் இப்படி சொல்லுகிறார், you grow up the day you have first real laugh at yourself. எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்கிறாயோ அப்போது நீ வளரங்கத் தொடங்கிவிட்டாய். கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கிறது. என்னையே பார்த்து நான் சிரிக்கும்போது நான் வளர்கிறேனா, அது எப்படி என்று நாம் கேட்கலாம். வழக்கமாக நண்பர்களே, அடுத்தவர்களை பார்த்து நாம் எப்போது சிரிப்போம்? அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அல்லது அவர்களிடத்திலே ஒரு குறை இருந்தால், அவர்கள் அணிந்திருக்கிற உடையிலே ஏதாவது சரியில்லாமல் இருந்தால், இப்படியெல்லாம் ஒரு குறை இருக்கும்போது அவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள், ஏளனமாக சிரிப்பார்கள். இங்கே அந்த சிரிப்பைத்தான் இங்கே இந்த ஆசிரியர் மனதில் கொண்டு நம்மோடு பேசுகிறார். எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அப்போது நீ வளரத் தொடங்கி இருக்கிறாய். நண்பர்களே, நம்மத்திலே ஒரு பிரச்சனை என்ன என்றால், ஒரு குறை நம்மிடத்திலே இருக்கிறது என்று தெரிந்தால் அதை மூடி மறைத்து அல்லது அந்த குறையே இல்லாதவாறு எப்படியாவது அதை காட்டிக்கொள்ள சமாளிக்க என்று அந்த முயற்சியிலே இறங்கி விடுகிறோம். அதுக்கு பதிலாக என்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது என்று பார்த்து எனக்கும் எப்படி குறை இருக்கிறது என்று என்னை பற்றி நானே சிரிக்க கற்றுக்கொண்டால், எப்போது அந்த சிரிப்பு வரும்? என் குறையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை பற்றி நாம் வருத்தப்படாமல் இதுதான் நான் என்று ஏற்றுக்கொள்கின்ற போது என் மேலே எனக்கு சிரிப்பு வரும். அதைத்தான் இங்கே இந்த ஆசிரியர் கொடுப்பிருக்கிறார். எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்ளுகின்றாயோ அப்போது நீ வளரத் தொடங்குகிறாய். அங்கே வளர்ச்சிக்கு எப்படி இடம் வருகிறது? என்னிடத்தில் இப்படி ஒரு குறை இருக்கிறது என்று நான் கண்டு அதை சிரிக்க கற்றுக்கொள்ளும் போது அந்த குறையை திருத்துவதற்கான மாற்றுவதற்கான முயற்சியிலே நான் ஈடுபடுகிறேன். எனவே என்னுடைய ஆளுமை வளர்ச்சி அங்கே வருகிறது. நண்பர்களே, எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொண்டாயோ அப்போது நீ வளரத் தொடங்கியிருக்கிறாய் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.
சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். கணவன் மனைவிக்குள் ஏற்படும் அந்த தொலைதூரம் எதனால், அந்த விரிசல் எதனால் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மன அழுத்தம் இது கூட கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தும். அது வெறுமனே இருக்கக்கூடிய மன அழுத்தம் மட்டுமல்ல, உணர்வுகள் உணர்ச்சிகளினுடைய அழுத்தமும் கூட. அப்போ ஒரு சில விஷயங்களை நமக்கு ஒருத்தர் அலுவலகத்தில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம மேலதிகாரி நமக்கு பிடிக்காத ஒன்றை கட்டாயப்படுத்தி நம்ம செய்ய சொல்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல உணர்வு ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்குது, உணர்ச்சிகள் ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்குது, என்னுடைய மன ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்குது. அப்போ என்ன அந்த விஷயத்தை மகிழ்ச்சியோடு செய்ய வைக்குமான்னு கேட்டால் மகிழ்ச்சியோடு செய்ய வைக்க அது செய்யாது. அதே நேரத்தில் அந்த மேலதிகாரி மீது நான் ஒரு நல்ல எண்ணம் கொண்டிருப்பேன்னு கேட்டால் அதுவும் இருக்காது. ஏன்னா என்னை கட்டாயப்படுத்தி என்ன பண்றார், செய்ய வைக்கிறார். அப்போ கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் ஏதோ ஒருத்தருடைய விருப்பத்திற்காக நீங்கள் இதை செய்தேதான் ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் என்னோட நட்பு வட்டாரத்தில் சரி நிறைய இடங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் அந்த கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. எங்க வீட்டு சைடு ஒரு ஃபங்க்ஷன் நீ வரியா, உங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன் நான் வருவேன், எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன் நீ வரலையா, உங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன். ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் வாழ்க்கை என்பது என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரீதியா மன அழுத்தங்களை உண்டு பண்ணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி காரியங்கள் குறித்து மன அழுத்தம் இருந்தாலும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்படியும் ஃபீல் பண்ணிக்கலாம். அதாவது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னே தெரியாம, உண்மை என்னன்னே தெரியாம ஒரு சில இடத்துல, அதாவது ஒரு சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதையே பேசிட்டே இருப்பாங்க. இல்ல இதுதாங்க உண்மை, அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல ஒரு உறவு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இன்னும் போயிடுவாங்க. கண்டிப்பா நிறைய அந்த உணர்வு பரிமாற்றம், உணர்ச்சிகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கணவன் மனைவிக்கு இடையில் முக்கியம். அது எங்கெல்லாம் குறைவு ஏற்படுகிறதோ அது மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்தும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில், உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாநிலங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநரை பற்றி பார்த்தோம், அமைச்சரவையை பார்த்தோம். இன்று மாநிலங்களின் சட்டமன்றத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். எல்லா மாநிலத்திற்கும் சட்டமன்றம் ஒன்று இருக்கிறது. பிரிவு 168 அதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த சட்டமன்றங்கள் பாராளுமன்றத்தை போல இரு அவை கொண்டதாகவும் இருக்கலாம், ஒரு அவையாகவும் இருக்கலாம். இரு அவை இருக்கிறது என்றால் அதனுடைய ஒரு பகுதி சட்ட மேலவை என்றும் இன்னொன்று சட்ட பேரவை என்றும் அழைக்கப்படுகிறது. சட்ட மேலவை என்பது ஏறக்குறைய ராஜ்யசபா போன்றது. சட்ட பேரவை என்பது தெரிந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளால் அலங்கரிக்கப்படுகிற ஒரு விஷயம். இந்த இரண்டு அவைகளும் இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இங்கே ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. அதனுடைய பெயர் சட்ட பேரவை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தெரிந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு 234 எம்எல்ஏக்கள் உண்டு. இவர்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த சட்டமன்றத்திலே இருந்து சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் 1986 வரை சட்ட மேலவை இருந்தது. சட்ட மேலவைக்காக தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல மிக முக்கியமான ஆட்கள் தான். ஆனால் 1986 அதிமுக ஆட்சி காலத்தில் அது கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் சட்ட மேலவை உருவாக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு மாநிலத்தில் சட்ட மேலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுப்பு பாராளுமன்றம். ஆனால் பாராளுமன்றத்தில் பல நேரங்களில் அது நடைபெற முடியாமல் போயிற்று. இப்போதும் கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட மேலவையை உருவாக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். இன்னும் உருவாக்கப்படவில்லை. இப்போ சட்டமன்றம் நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சட்டமன்றத்தில் தான் நம்முடைய சட்டங்கள் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன. தமிழக சட்டமன்றம் மிக புகழ்பெற்ற ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது. ஏறக்குறைய பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே நம்முடைய தமிழகம் தனி சிறப்பு பெற்ற, அப்போதே இந்த பல மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அது மத்ராஸ் மாகாணம் என்றுதான் அது அழைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. எனவே இந்த சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கு இணையான பொறுப்பை கொண்டது. நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சில விடயங்களில் சட்டம் இயற்றுவதற்கு மாநில சட்டமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஏன் அரசியலமைப்பு சட்டம் 3 விதமான பட்டியல்களை வைத்திருக்கிறது. ஒன்று மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட். இரண்டாவதாக மாநில பட்டியல். மூன்றாவதாக கன்கரன் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பொதுப்பட்டியல். இதில் மாநிலம் ஏராளமான உரிமைகளை கொண்டிருக்கிறது.
தன்னுடைய சட்டமன்றத்தில் அவற்றை பற்றிய சரியான விவாதங்களை நடத்தி அந்த சட்டங்களை உருவாக்குவதற்கான பொறுப்பை நம்முடைய மாநில சட்டமன்றம் தான் பெற்றிருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த சட்டமன்றங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள், பேசப்படுகின்ற விஷயங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் எப்போதுமே. நம்முடைய சட்டமன்றங்களில் பல நேரம் அந்த கூட்டங்களில் நடைபெறுவதே இல்லை. எதிர்க்கட்சிகள் பல நேரங்களில் வெளியே போய் விடுகிறார்கள், கூண்டோடு வெளியே போய் விடுகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழல். ஏனென்றால் அங்கே ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் உள்ள நடைபெறதே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது எப்படி மக்கள் நலனை பற்றி பேச முடியும்? அப்போ ஆளுங்கட்சி எது நினைச்சாலும் அதை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அமைந்து விடுகிறது. அதற்காக அல்ல, ஜனநாயகம் என்பதனுடைய பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறதே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் உயிரோடு இருப்பதில் தான் இருக்கிறது. அந்த இரண்டும் உயிரோடு இருந்து இரண்டும் தங்களுடைய கடமைகளை, ஜனநாயக கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிற பொழுது மட்டும்தான் ஒரு மாநிலத்தில் மக்களாட்சி உயிர் துடிப்போடு இருக்க முடியும். இல்லை என்றால் அது முடியாது. அந்த உயிர் துடிப்பை எங்கே தான் காட்ட முடியும்? தெருக்கெல்லாம் காட்ட முடியாது, சண்டை வந்துடும். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளால் அவர்கள் தங்களுடைய அந்த ஆரோக்கியமான விவாதங்களின் மூலம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை, அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற நல்ல மதிப்பீடுகளை அந்த மாநிலத்தில் முழுமையாக செயல்படுத்துவதற்கு காரணிகளாக அமைய முடியும். அத்தகைய நல்ல சட்டமன்றங்களாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களும் செயல்பட வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராக்கி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியோட ஒரு சிறப்பான தலைப்பு, கணவன் மனைவி அப்படிங்கிற உன்னத உறவுக்கு இடையில் ஏற்படக்கூடிய விரிசலுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததான சொல்லுங்க. எனக்கு இது கேட்ட உடனே ஒரே சிரிப்பு தான் வந்தது. என்ன அப்படின்னா, அதிகமா மனைவி அப்படின்ற பொசிஷன்ல இருக்கிறவங்க அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று கணவன் கிட்ட இருந்து என்னப்பா அப்படின்னா பாராட்டு தான். அந்த அப்ரிசியேஷன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி செஞ்சுட்டு போய் நிற்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஏக்கத்தை, அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாலே போதும், அந்த இடத்துல ரொம்ப ஒரு அழகான உறவு வெளிப்படும். நிச்சயமா இது அப்ரிசியேஷன் அப்படிங்கிறப்போ அது எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. நான் நினைக்கிறேன் இல்ல அதிகமா எங்க சைட்ல இருந்து, அதாவது ஒரு மனைவியா எதிர்பார்ப்பாங்க. அது கண்டிப்பா இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிச்சன்ல ஃபுல் டைம் நாங்க தானே இருக்கோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்க கூடும். கண்டிப்பா. இப்போ அந்த சமையல் மட்டும் இல்லை, எல்லா நிலைகளிலும் ஒருவரை ஒருவர் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அன்னைக்கு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை நன்றாக இருக்கிறதா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்னைக்கு சமைத்த உணவு நன்றாக இருக்கிறதா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன அங்கீகரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அதை மீண்டும் கட்டி போட்டு விடும். அதான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் கணவன் மனைவி பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்துச்சான். கணவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரா, சண்டை அப்படியே நின்றுச்சான். என்ன அப்படின்னா, நீ அழகா இருக்குங்கிறதுக்காக என்னன்னாலும் பேசுவியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருச்சோம் அப்படின்னு. ஸோ அப்போ அதுதான், அப்போ அந்த பாராட்டக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எவ்வளவு தொலைவில் நம்ம இவ்வளவு நாள் போயிருந்தாலும் அது மீண்டும் அதை வேகத்துல ஒன்று சேர்ந்துருவோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், படுத்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மண்ணை வளமாக வைக்க இந்த மழைக்காலத்தை பயன்படுத்தி நிலம் ஃபுல்லாக ஈரமான நிலைமையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பசுந்தாள் உரங்கள் வளர்ப்பு. பசுந்தாள் உரம்ங்கிறது செடி. நம்ம அந்த விதைகளை நிலத்தில் போட்டுட்டோம்னா அது வளர்ந்து 60 நாளில் ஒரு 5 அடி உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை தட்டி விட்டு நிலத்தில் விழுக வச்சு அதை மடக்கி விழுகிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பேர் தான் பசுந்தாள் உரங்கள். என்னென்ன பயிர்? சணப்பு, நல்ல நிலத்தில் சணப்பு, உப்பு நிலத்தில் தக்கைப்பூண்டு, அல்லது எந்த நிலத்துலையும் சணப்பும் தக்கைப்பூண்டும் கலந்து, அவுரி, கொளிஞ்சி போன்ற பயிர்கள், உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு எல்லாமே. இதை எங்கே வளர்க்கணும்? எல்லா நிலங்கள்லையும் போடலாம். ஊடு பயிராக வளர்க்கலாம். ஊடு பயிராக வளர்ந்து முடிஞ்ச உடனே அதை கிள்ளி அந்த இடத்துலையே போட்டுடலாம். பெரிய இடமா ப்ரஷ் கட்டரில் அடித்து விட்டுறலாம்.
அடித்து விட்டு அதை கீழே உழுக வைக்கலாம், அதுவே மக்கிரும். அல்லது மாந்தோப்பு போன்ற பெரிய பெரிய தோப்புகளில் எனக்கு விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த சணப்பு தக்கை பூண்டை இடையில தூவி அந்த விதைகள் வளர்ந்து வந்தோடனே 60 நாள் அல்லது 50 நாள் அங்கங்கே ஒரு மஞ்சள் பூ தெரிஞ்சிச்சுன்னா டிராக்டர் வச்சு மேலால் ஓட்டுறது, அதை தள்ளி விடுற மாதிரி சாய்ச்சி விடுற மாதிரி ஓட்டுறது. ஆழமாக போயிடக்கூடாதுங்க, வேர் போயிடும். தென்னந்தோப்பில் அல்லது இங்கே அல்லது எலுமிச்சை காட்டில் அல்லது எந்த காட்டிலையும் இந்த பயிர்களை வளர்த்து 60வது நாள் மடக்கி உழுகிறப்ப இது இல்லாத வேற என்ன பயிர்கள் இருக்கு? கொள்ளு போடுறப்ப என்ன ஆகும்? எங்கெல்லாம் கோரை இருக்கோ அந்த இடத்துல கொள்ளு போட்டோம்னா கோரை போயிடும். மண் மடக்கி உழுகிறப்ப அது கொள்ளுங்கிறது பயிர் வகை பயிர், நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இந்த நிலத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நிலங்கள்லையும் மாமரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? மாமரம் வச்சுருக்க தோட்டத்தில் களை செடிகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த களை செடிகள்லேருந்து தான் பூச்சி உருவாகும். அதே நேரத்தில் அந்த களைகளையும் கொல்லணும். நம்ம நிலத்தில் நம்ம நிறையா பகுதியில் டிராக்டர் ஓட்டுறீங்க, பட் டிராக்டர் ஓட்டுற செலவை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிர்களை வளர்த்து அதை மடக்கி உழுகிற மாதிரி டிராக்டரையும் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இரட்டை நன்மை. மண்ணுக்கு சத்தும் கிடைக்கும், மண்ணுக்கு வளமாகும், மாமரம் சிறப்பாக விளைச்சல் கிடைக்கும், அல்லது தென்னை விவசாயம் விளைச்சல் கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கணும். இப்படி செய்கிறப்ப நமக்கு மண் வளமாகிறதோட ஒரு மிகச்சிறந்த அங்கக கரிமம், ஆர்கானிக் கார்பன்னு சொல்லுவாங்க, அங்கக கரிமம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலம் கிடைக்கும். அங்கக கரிமம் அதிகம் ஆயிடுச்சுனாலே நீங்கள் பணமே செலவு பண்ண வேணால் நிலம் உங்களுக்கு விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துறீங்களா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குப்பைக்குழியில் வளர்கிற முருங்கை மரமோ பப்பாளியோ அல்லது சொரக்கொடியோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இலை பெருசாக அகலமாக, காய் சடையாக தொங்குறது. எங்கேருந்து வந்துச்சு அந்த சத்து? பொதுவாக குப்பை குழிகளில் நான் சொல்லக்கூடிய இந்த அங்கக கரிமம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நிலத்தில் நம்ம சாணம் போட சொல்கிறோம். சாணத்தை மாற்றி ஜீவாமிர்தம் போடுங்க, அமுத கரிசல் போடுங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இப்படி செய்கிறப்ப நம்ம இந்த பொருள்களை கூட கொடுக்குறப்ப அங்கக கரிமம் கூடும். சணப்பு, தக்கை பூண்டு, அவுரி, கொளிஞ்சி வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்மளுடைய நிலத்தோட ஒரு பகுதியில் இதை வளர்த்து 110 நாள் பயிருங்க. அது மொத்த வாழ்நாள் வளர்த்துட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்களை எடுத்து நம்ம உளுந்து மாதிரி தட்டி அந்த விதைகளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த காலங்களில் இந்த விதைகளையே நம்ம பயன்படுத்திக்கலாம். நிலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வளர்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வெளியில் 80 ரூபா போட்டு வாங்குறதுக்கு நம்மளே வளர்த்து நம்மளே நிலத்தில் பயிர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப அங்கக கரிமம் கூடும். இந்த இதை மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக கணவன் மனைவிக்குள் ஏற்படும் அந்த தொலைதூரத்தை நம்ம எப்படியாவது பாலம் கட்டியாவது ஒன்று சேர்த்துலாம்ப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வகையில் அடுத்ததாக கண்டிப்பாக இதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா க்ரோத் லெவல், இருவருக்குமான க்ரோத் லெவல். இதை சொல்லும் போதே என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட அண்மையில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஃபேமிலியை பற்றி பெருசாக ரொம்ப தெரியாது. அப்போ அவங்க ஃபேமிலியை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு சொல்ல வராரு. அப்போ அவங்க அப்பாவை பற்றி டாபிக் போகிறப்போ அவங்க சொன்ன விஷயம், அவங்க அம்மா 12ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க, திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க. அப்போ 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே அவங்கள திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய தந்தை அவர் டீச்சர் ட்ரைனிங் முடிக்க வச்சு அதுக்கு மேலே என்னென்ன டிகிரி படிக்க வைக்கணும், அப்போ எங்கள் வேலைக்கு என்ன செய்யணும், ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸாமுக்கு போனால் இவர் கூட போகிறது, அவங்களுடைய வளர்ச்சியில் இவர் என்ன பங்களிப்பை கொடுக்க முடியுமோ, என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க நின்று செஞ்சு அந்த அம்மாவை என்ன பண்ணிருக்காங்க ஒரு டீச்சராக மாற்றி இன்றைக்கி அவங்க ஒரு தலைமை ஆசிரியராக ஓய்வு பெறக்கூடிய நிலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை கேட்ட உடனே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அப்போ ஒரு கணவரால் அந்த இணைந்து வளரக்கூடிய அந்த வளர்ச்சி growth இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எனக்கு கீழே தான் என்னுடைய மனைவி, அவளுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆணுக்கும், இல்லை நான் அவரை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன் அதனால எனக்கு கீழே தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற. அப்போ இது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வேற வேற வளர்ச்சி அடைஞ்ச நிலையில இருக்கணும், அந்த வேறுபாடை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ள இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட விருப்பம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக விரிசல் என்பதும்
இருக்கும். ஸோ அப்போ இருவரும் இணைந்து ஒன்றாக வளர்வது, இதுல எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் மகிழ்ச்சியான தம்பதியரையும் இதே நேரத்தில் பார்க்க முடியுது. ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கும். கணவனை காட்டிலும் மனைவிக்கு அதனுடைய சம்பளம் என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, கூப்பிட்டு வச்சு உன்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அவங்க இன்னும் உங்களை மதிக்க போறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன பண்ணுனா ஊர்ல யாவன் என்னன்னாலும் என்ன பண்ண பேசிட்டு போ, எங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த மகிழ்ச்சியான ஒரு மனநிலை. அப்ப அப்படிப்பட்ட இந்த இருவேறு மனநிலையில் எதை நாம் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நமக்கு தெரியும். அப்ப இதை சரிவர செய்கின்ற பொழுது தொலைவில் உள்ள உறவு அருகாமையில் வரும். இன்னும் தொலைவில் உள்ள உறவு அருகாமையில் வருவதற்கான சில காரியங்கள் குறித்து இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது, இப்போ எந்த நோய் இருந்தால் என்ன பாதிப்பு, அடுத்தது அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணலன்னா வேற என்னென்ன துணை நோய்கள் வரும் அப்படிங்கிறது 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உடல் பருமன், உடல் எடை அதிகமாக ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுக்கு அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அனைத்து வயதினரும் இன்னைக்கு ஒபிசிட்டியில் கஷ்டப்படுறாங்க. குழந்தைல பார்க்கும்போது குழந்தைங்க நல்லா குண்டா இருந்தா அழகா நல்லா இருக்காங்க, சப்பியா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அது எவ்வளோ உடல் உபாதைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அப்போ எந்த வயதினர் யாரா இருந்தாலும் ஒபிசிட்டினால ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு விரைவில் ரொம்ப சின்ன வயசுலயே அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், அடுத்தது கொலஸ்ட்ரால், அடுத்தது மூட்டு வலி, முதுகு வலி. ஏன்னா ஒரு மனிதனோட உடல் எடையை தாங்கிறது கால் மூட்டுகளும் முதுகு எலும்பும், இது ரெண்டுத்துலயும் பிரச்சனை வரும். அடுத்தது சர்க்கரை வியாதி. அடுத்தது ஒபிசிட்டினால பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். சிலருக்கு தைராய்டும், ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வயதினருக்கும் உங்களுக்கு தைராய்டும் வரலாம். அதனாலேயும் ஒபிசிட்டி இருக்கலாம். ஒபிசிட்டினாலேயும் தைராய்டு வரும், தைராய்டுனாலேயும் ஒபிசிட்டி ஆகலாம். எப்படின்னாலும் ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க முடியாத மனநிலை, உடல்நிலை வரலாம். அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒபிசிட்டினால இன்ஃபெர்டிலிட்டிக்கு அதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணம். இப்படி உடல் பருமனால இவ்வளோ பிரச்சனைகள். அது இல்லாமல் அந்த சோம்பேறித்தனம், அதனால என்ன ஆகும், படுத்துட்டே இருக்கிறது, அதிகம் சாப்பிட்றது, வெளியில நல்ல ஆக்டிவா போக வர முடியாம இருக்கிறது. இதனால என்ன ஆகும், இன்னும் சோம்பேறித்தனம், உடல் லேசி ஆகிடும். அப்போ நம்ம இன்னும் படுத்துட்டே இருக்கலாம், சும்மா டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், தூங்கிட்டே இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு வேலைக்கு போகலாம், படிக்கலாம், ஆர்வம் வராது. இதுக்கெல்லாம் முழு காரணம் இந்த ஒபிசிட்டி. அப்போ ஒபிசிட்டியை நம்ம குறைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்போது நல்ல உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உணவில் கூட நிறைய நேச்சுரல் ஃபுட்டு, காய்கறி, கீரைகள், பழங்கள், மேக்சிமம் சமைக்காமல் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு எளிதில் ஜீரணமாகும், கொலஸ்ட்ரால் வராது, நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு படிப்படியாக வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் முக்கியமாக நல்ல உடற்பயிற்சிகள், அது வரும்போது நம்ம உங்கள் வயது, உங்கள் உடம்பு, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் டயட், அதுக்கு தகுந்தாற்போல் உடற்பயிற்சி, அதுக்கு தகுந்தாற்போல் மனம் பயிற்சி, முத்ராஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யும்போது உங்களை அறியாமல், அதாவது உங்களுக்கு டெய்லி இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வரணும், அந்த எண்ணம் வரணும். அது உருவாக்கவே சில பயிற்சிகள், முத்ராஸ் இருக்குது, அதை சொல்லி கொடுப்போம். அதை முதல்ல நீங்கள் 2 நிமிஷம்
அப்புறம் 5 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த முத்ரா செய்யணும். அதே போல தான் உடற்பயிற்சி. இப்போ உதாரணத்துக்கு தோப்பு கர்ணன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். தோப்பு கர்ணம் இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு போட முடியாது, அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 தடவை 5 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் 5 காலையில் சாயந்தரம் போட்டு அதுக்கப்புறம் 10 முறை தோப்புக்கணும். இதே போல தான் உடற்பயிற்சிகள், இதே போல தான் நடைப்பயிற்சி. இப்போ நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நடங்க, 2 மினிட்ஸ் உட்காந்துக்குங்க, திருப்பி 5 மினிட்ஸ் நடங்க, அப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 4-5 நாளைக்கு 10 நிமிஷம் நடங்க, அப்புறம் 15 நிமிஷம் நடங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் டெய்லி நடக்க முடியும். அல்லது நீச்சல் அல்லது சைக்கிள் ஓட்டுறது, ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? அது உடற்பயிற்சி, யோகா, எக்ஸசைஸ் எது வேணால் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இது போல் அந்த உங்களுக்கு முதல்ல செய்யணுங்கிற ஆர்வம் வர்றதுக்கே சில முத்ராஸ் இருக்குது. அதை செய்தாலே இப்போ காலையில் உங்களை டெய்லி குழந்தைங்களா இருப்பீங்க, இல்லை பெரியவங்களா கூட இருப்பீங்க, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு எழுப்பணும். இருமம்மி இன்னும் 5 மினிட்ஸ், இருப்பா 10 மினிட்ஸ், இன்னும் 15 மினிட்ஸ், இப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லி படுத்துட்ருப்போம். அது கிடையாது. நாங்கள் சொல்கிற முத்ராஸ் நீங்கள் செஞ்சுக்கினா தொடர்ந்து ஒரு 10-15 நாள் முதல்ல செய்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் அந்த டைமுக்கு யாரும் சொல்ல வேண்டாம், எழுந்துருவீங்க. அதே போல் அந்த பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே போல் உங்களுக்கு என்ன விட்டமின்ஸ் குறைபாடு இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பயிற்சிகள் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா உங்களை பார்த்து உங்களை சைக்கலாஜிக்கலாகவும் அதே சமயம் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் 2 மெத்தடில் பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். அப்போது உடல் பருமன் குறைச்சிட்டா நமக்கு மற்ற இவ்வளோ சொன்ன பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா வெயிட்னால ஒரு நன்மையும் கிடையாது. இன்னும் சிலர் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஏதோ ஒரு உடம்புக்கு முடியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் இருக்காரு, 245 கிலோ இருக்காரு. இப்போ அவருக்கு வயது ஒரு 55. இப்போ சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவருக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மெஷின்லேயே அவர் போகல. இப்போ அந்த மெஷின் அவர் உடம்புக்கு தகுந்த சைஸ் எங்கே இருக்குன்னு தேடி இப்போ தான் சென்னையில் 2 இடத்துல இருக்கிறதாக அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அவர் இருப்பதோ இங்கேருந்து 240 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இப்போ அவரை அங்கேருந்து இந்த டெஸ்ட்டுக்காக அந்த 240 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸில் வச்சு எடுத்துட்டு வந்து இங்கே டெஸ்ட் பண்ணும். அப்போ இந்த ஒபிசிட்டினால எவ்வளோ இன்னல்கள் இருக்கு அப்படிங்கிறத நினைவு கூர்றேன். இதுலேருந்து நீங்கள் மற்றது புரிஞ்சுக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியோட கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய விரிசலுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? பல பேர் வந்து ஃபாதர் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஃபாதர் இது மாதிரி ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு மன நிம்மதியே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, குடும்பத்தோட ஜெபிங்க, தினந்தோறும் குடும்பத்தோட ஜெபிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ பல குடும்பங்களில் இது இல்லாமல் போவதும் காணாமல் போவதும் தான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தொலை தூரத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அந்த ஆன்மீக காரியங்களை வந்து முழு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். மனைவி ஒரு பக்கம் வந்து அவங்க அதில் போகிறாங்க அப்படின்னா, நாட்டம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அதில் பெருசாலாம் விருப்பம் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல விரிசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது என்னன்னா, நமக்கு இந்த விரிசல் எல்லாமே கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. உள்ளத்தளவில் இன்னைக்குமே இதை நாம் பேசுகின்ற பொழுது, இந்த காரணங்கள்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது தான் ஓகே இந்த தப்பெல்லாம் நம்மளும் செஞ்சிருக்கிறோம், அப்போ நாமளும் உள்ளத்தளவில் இன்னும் தொலைவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆன்மீக காரியங்களில் எப்படி நம்ம இணைந்த ஒரு வளர்ச்சி, ஒரு growth இருக்கணுமோ, அது போல இந்த ஆன்மீகத்திலும் இணைந்த ஒரு வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும். அழகா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கூடி ஜெபிக்கின்ற பொழுது, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அங்கே ஒரு குட்டி திருவையானது உருவாகிறது, மலர்கிறது. அப்போ நிறைய விஷயத்தை அங்கே என்ன பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்ம பெட்டிஷன்ஸ், இயேசு கிறிஸ்து கிட்ட என்னோட பெட்டிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்றப்போ, ஓகே இவங்க மனசுல இந்த ஆசைகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் தான். இயேசுநாதர்கிட்ட சொல்ற மாதிரி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட என்ன பண்ணிட போறோம், சொல்லிட போறோம், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, இதை நிறைவேற்றி தாங்க இயேசுவே, அதுக்கான வழிகளை கொடுங்க அப்படின்னு நம்ம பிரேயர் பெட்டிஷன்ஸ் போடும்போது பக்கத்துல நம்ம குடும்பத்தினர் என்ன
என்ன பண்றாங்க, அதை கிளியர் ஆயிடும். அதை உணர்ந்து கொள்கிறார்கள். Yes, So, அப்போ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு இந்த ஆன்மீக காரியங்களில் இணைந்திருத்தல் அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்குது. அப்போ அன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் நாங்களாம் இணைந்து ஜெபிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய நேரம் என்ன பண்றோம் காரணங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு திரைப்படம் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகரோட திரைப்படம் வந்திருக்குது, அதை பார்க்கணும்னு சொல்லி குடும்பமா போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அன்னைக்கு மட்டும் எப்படி அந்த டைம் கரெக்டா செட் ஆகுது? 3.5 மணி நேரம் நம்மளால உட்காந்து பார்ப்பதற்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு முடியும். ஆனால் நம்முடைய மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்வது போல நம்முடைய மனம் அதற்கு ஒத்துழைக்கிறதா? அப்படி ஒத்துழைக்கலைன்னா உறவில் விரிசல் என்பது இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்போ நீங்கள் சிறப்பான நாளில் இன்னைக்கு என்னென்ன காரணங்களால் இந்த கணவன் மனைவிக்கு இடையே உள்ளத்தின் அளவில் அவர்கள் அருகாமையில் இருந்தாலும் கூட உள்ளத்தின் அளவில் விரிசல் ஏற்படுகிறது, தொலைவில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ இதில் எந்தெந்த சிக்கல்கள்லாம் நாம மாட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியும் இன்று அதை ஆலோசித்து சிந்தித்து இன்று அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா கடவுள் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அருட்பணியாளர் தனிஸ்லாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் டாக்டர் செல்வம் சகாயராஜா குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:4. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, உறவுகளை புரிந்து கொள்வோம், உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாத தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.